கடகராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை, புலிமிசைக்குத்தூர், பெரம்பலூர் மாவட்டம். கடகராசி ஆடி மாத பலன் 2025 நிகழும் மங்களகரமான விஸ்வாவசு வருடம் தமிழ் மாதங்களில் 4வது மாதம் ஆடி மாதம். கடகராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது, அதனால் என்ன பலன்கள் ஏற்படும், நடக்கக்கூடிய நன்மையான பலன்கள் என்ன, தீய பலன்கள் என்ன, செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள் என்ன என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும், ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, சூரியன் கடக ராசியில சஞ்சரிக்கக்கூடிய காலம்தான் இந்த ஆடி மாசம். உங்க ராசியிலே சஞ்சரிக்கக்கூடிய காலம்தான் ஆடி மாசம். இந்த சந்திரன், இந்த கடக ராசியோட அதிபதி யாருன்னா சந்திரன். சந்திரன் தாயாரை குறிக்கக்கூடிய கிரகம். இந்த மாதம் அம்மன் வழிபாடு செய்வது சிறப்பு. அதாவது அம்மன், ஆடி மாதமே அம்மன் மாதம்னு சொல்லுவாங்க. இந்த ஆடி மாசம்ங்கிறது தட்சிணாயன காலம் ஆரம்பம், தேவர்களுடைய இரவு பொழுது காலம் ஆரம்பம். 6 மாசத்துக்கு தட்சிணாயனம் தான். ஆடி மாசத்துல இருந்து மார்கழி மாசம் வரை 6 மாத காலம் தட்சிணாயன காலம். இப்போ இந்த தட்சிணாயனம் ஆரம்ப காலம் இந்த ஆடி மாசம். கேரளாவில் இதை ராமாயண மாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆடி மாசம் 8ஆம் தேதி ஆடி அமாவாசை. அந்த தினம் முன்னோர்களுக்கு வழிபாடு செய்வதும், அதே போல பார்த்தீங்கன்னா பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை, மஞ்சள் வாழைப்பழம் கொடுப்பதும் முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுத்தரும் ஆடி அமாவாசை. ஆடி 11ஆம் தேதி பார்த்தீங்கன்னா வாஸ்து நாள். அதாவது புதிதாக வீடு கட்டுவதற்கும், மனை கொள்வதற்கும், அதே போல கிரக ஆரம்பம் செய்வதற்கும் மிகச்சிறப்பான நாள் ஆடி 11 வாஸ்து நாள். ஆடி 12ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஆடி பூரம். அன்றைய தினம் ஆண்டாள் வழிபாடும் பார்வதி வழிபாடும் செய்வது சிறப்பு. அதாவது ஆண்டாள் வழிபாடு, விரதம் இருந்து ஆண்டாளையும் பார்வதியும் வழிபாடு செய்யும் பொழுது திருமண தடை விலகும், புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் 13ஆம் தேதி நாக பஞ்சமி. அன்றைய தினம் விரதம் இருந்து கருட பகவானை வழிபாடு செய்ய வேண்டும். செய்யும் பொழுது நமக்கு நாக தோஷம் விலகும். அதாவது ஜாதகத்தில் ராகு தோஷங்கள் இருக்கு இல்லையா, தார தோஷம், மாங்கல்ய தோஷம், புத்திர தோஷம் அப்படின்னு சொல்லி ராகுகேதுவால் ஏற்படக்கூடிய நாகதோஷம் விலகக்கூடிய நாள் அன்றைய தினம் கருட பகவானை விரதம் இருந்து விளக்கேற்றி வழிபாடு செய்யும் பொழுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆடி 18. ஆடி 18ங்கிறது ஆடி பெருக்குன்னு சொல்லுவாங்க. அன்றைய தினம் செய்யக்கூடிய காரியங்கள் பெருகக்கூடிய நாளாக இருக்கும் ஆடி பெருக்கு. ஆடி 31 பார்த்தீங்கன்னா ஆடி கிருத்திகை. அன்றைய தினம் முருகப்பெருமானை விரதம் இருந்து வழிபாடு செய்ய வேண்டும். கார்த்திகை பெண்களை வழிபாடு செய்ய வேண்டும். அப்படி செய்யும் பொழுது நம்மளுடைய தொழில் வளர்ச்சி இருக்கும். அதே போல வேலை இல்லாதவருக்கு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு, நோய் எதிரி வம்பு வழக்குடன் இதெல்லாம் ஜெயிக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் அந்த ஆடி கிருத்திகை விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது. ஆக இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த ஆடி மாசத்துல கடகராசியை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிக்கு 2ஆம் இடத்த அதிபதி, வாக்கு, தனம், குடும்பம், வருமானம் சொல்லக்கூடிய 2ஆம் இடத்த அதிபதி யாருன்னா சூரியன். சூரியன் இந்த மாசம் ஃபுல்லா உங்க ராசியில தான் சஞ்சரிக்க போகிறார். அதாவது 2ஆம் இடத்த அதிபதி ராசியில சஞ்சரிப்பது யோகம். அதாவது கொடுக்கல் வாங்கல் சீராகும், பணம் கேட்ட இடத்துல கடன் கிடைக்கக்கூடிய அமைப்பு, அல்லது உங்களுக்கு வர வேண்டிய பணம் சேரக்கூடிய அமைப்பு, கையிருப்பு பணம். அதாவது பணம் 2ஆம் இடங்கிறது வருமான ஸ்தானம், வருமானம் பெருகக்கூடிய அமைப்பு. அதே போல பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல குடும்பத்தை சொல்லக்கூடிய இடம், குடும்பத்தில் உள்ளவர்களுடன் இணக்கமாகவும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அமைப்பு, குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய அமைப்பு. அதே போல பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்த அதிபதி சூரியன் ராசியில் இருப்பது யோகம். ஆனாலும் ஒரு சில ஆரோக்கிய குறைபாடுகளை ஏற்படுத்தும். உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது, கவனமாக இருக்க வேண்டும். அதாவது பார்த்தீங்கன்னா காய்ச்சல், தலைவலி, கண் சம்பந்தமான பிரச்சனை, முதுகெலும்பு பாதிக்கிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகளை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது, கவனமாக இருக்க வேண்டும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்த அதிபதி இளைய சகோதர ஸ்தானம், முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், ஒப்பந்தம், கையெழுத்து, இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம் 3ஆம் இடம். 12ஆம் இடத்துக்கும் அதிபதி அவர் தான் புதன். அதாவது விரயஸ்தானம், அயன, சயன, போகஸ்தானம். இந்த 3க்கும் 12க்கும் உடையவர் யாருன்னா புதன். புதனும் உங்கள் ராசியில தான் சஞ்சரிக்க போகிறார். ஆனால் 2ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி வரைக்கும் வக்ரகதியில் சஞ்சரிக்க போகிறார். பொதுவாக 3ஆம் இடத்த அதிபதி ராசியில் சஞ்சரிக்கிறார் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாம் 3ஆம் இடம். எடுத்த காரியம் முதல் முயற்சியிலேயே வெற்றி பெறக்கூடிய அமைப்பாக இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள் சேரக்கூடிய அமைப்பும், கான்ட்ராக்ட் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன், வீடு நிலம் சம்பந்தமாக ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். புதிய வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, அது சம்பந்தமான ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். 12ஆம் இடத்த அதிபதி ராசியில் இருக்காருன்னா நிறைய அலைச்சலை கொடுக்கும். 12ஆம் இடங்கிறது மறைந்து வாழ்தல். அப்போ வெளியூர் பயணம், பிரயாணம், இந்த மாதிரி நிறைய அலைச்சலையும் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும்.
வக்ரகதியில செஞ்சிருக்கிறார். பொதுவா சுபகிரகம் மக்கரமாக கூடாது, பாபகிரகம் மக்கரமான நன்மை. அப்ப நின்ற பெருமாளை வழிபாடு செய்வது சிறப்பு. அடுத்ததா பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்து அதிபதி. 4ஆம் இடங்கிறது வீடு, வண்டி, வாகனம், மனை, தாயார், சொத்து, சுகஸ்தானம். 4ஆம் இடம். 4ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானம், மூத்த சகோதரஸ்தானம், அதே போல பார்த்தீங்கன்னா அபிலாஷைகள் பூர்த்தியாகக்கூடிய இடம். இந்த 4க்கும் 11க்கும் உடையவர் யார் அப்படின்னா சுக்கிரன். சுக்கிரன் உங்க ராசிக்கு 11ஆம் இடத்திலே செஞ்சிருக்கிறார் 10ஆம் தேதி வரை. அப்ப 11ஆம் இடத்து அதிபதி 11ல செஞ்சரிப்பது யோகம். அதாவது பார்த்தீங்கன்னா அபிலாஷைகள் பூர்த்தியாகக்கூடிய இடம். நீண்ட நாளாக எதிர்பார்த்திருந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய அமைப்பு. அதே போல பார்த்தீங்கன்னா எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு. மூத்த சகோதர வழி அனுகூலங்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. தொழிலிலே லாபம் பெருகக்கூடிய அமைப்பு. 4ஆம் இடத்து அதிபதியும் அவரு தான் இல்லையா. அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்பு, அசையா சொத்துக்கள் விற்கக்கூடிய அமைப்பு, அதன் மூலமாக லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்களுக்கு யோகம். வாகனத்தை வைத்து தொழில் செய்பவர்களுக்கு யோகம். இந்த மாதிரியான யோகங்களை சொல்லக்கூடிய அமைப்பாக இருக்கும். 10ஆம் தேதிக்கு பிறகு 12ஆம் இடத்துல மறைகிறார். அதான் ஏற்கனவே அங்கே குரு இருக்கார் 12ஆம் இடத்துல. 12ஆம் இடத்துல சுக்கிரனும் மறைகிறார். அதாவது பெரும் தனத்துக்கு அதிபதி குரு, கையிருப்பு பணத்துக்கு அதிபதி சுக்கிரன். 2 பேருமே 12ல மறைகிறார். அப்ப செலவுகளை கட்டுக்குள்ள வைக்கணும். நிறைய செலவுகளை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதனால செலவுகளை கட்டுக்குள்ள வைக்க வேண்டும். அடுத்ததா பாத்தீங்கன்னா 5ஆம் இடம் புத்திரஸ்தானம், புத்தி, சிந்தனை, செயல்திறன், பதவி, விளையாட்டு, இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம். அதே மாதிரி 10ஆம் இடம். 10ஆம் இடங்கிறது என்ன? தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவம். இந்த 5க்கும் 10க்கும் உடையவர் யாரா? செவ்வாய். கடகராசியை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் யோகாதிபதி. 2ஆம் இடம் வாக்கு, தனம், குடும்பம், வருமான ஸ்தானத்துல சஞ்சரிப்பார். இது பெரிய யோகம். ஆனா கேதுவோட சேர்ந்து சஞ்சரிக்கிறதுனால கேது எதையும் தடுக்கும், சுருக்கும் இல்லையா. அதன் அடிப்படையில கொஞ்சம் பலன்கள் குறைபடும். விநாயக பெருமானை இந்த மாதம் முழுவதும் விநாயக பெருமானை வழிபாடு செய்யும்போது யோகம், தடைகள் விலகும். அப்ப 5ஆம் இடத்து அதிபர் 2ல செஞ்சிருக்கிறார்னா குடும்பத்திலே சுப நிகழ்ச்சிகள் நடக்கும், திருமண சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் நடக்கும், குழந்தை பேரு கரு உண்டாகக்கூடிய அமைப்பு இருக்கும். 10ஆம் இடத்து அதிபதி 2ல இருக்கார் அப்படின்னா அதாவது 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம். தொழிலால் குடும்பத்திற்கு வருமானம் பெறக்கூடிய அமைப்பு, தொழில் தொடங்கக்கூடிய அமைப்பு, தொழிலிலே வாடிக்கையாளர்கள் பெருக்கக்கூடிய அமைப்பு, தொழிலுக்கான நிறைய வாய்ப்புகள் வந்து சேரக்கூடிய அமைப்பு, தனக்கு புகழும் அந்தஸ்து கௌரவமும் உயரக்கூடிய அமைப்பு. 12ஆம் தேதிக்கு பிறகு உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறார். 3ஆம் இடங்கிறது வெற்றி ஸ்தானம், வெற்றி கிரகம் செவ்வாய். அப்போ போய் 3ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறார் அப்படின்னா எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றிக்குள் பெறக்கூடிய அமைப்பாக, கோர்ட்டு கேஸ் ஒம்பழுக்கெல்லாம் ஜெயிக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதே போல இளைய சகோதரருடைய அனுகூலங்கள், ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதே போல புதிய ஒப்பந்தம், கையெழுத்து, நிலம், இடம், இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை செய்கிறாங்க இல்லையா, வீடு கான்ட்ராக்டில் எடுத்து கட்டுறாங்க, அவங்களுக்குலாம் யோகமான காலம். அது சம்பந்தமான நிறைய வாய்ப்புகள் வந்து சேரக்கூடிய அமைப்பாக, புதிய கான்ட்ராக்ட் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல செய்தி வந்து சேரக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஆக இந்த மாதம் பார்த்தீங்கன்னா விநாயக பெருமான் வழிபாடு செய்வதும் அதே போல் நின்ற பெருமாள் வழிபாடு செய்வதும் ஆடி மாதம் கடகராசியை பொறுத்த வரைக்கும் யோககரமான மாதமாக இந்த வழிபாடு செய்யும் பொழுது அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.